அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A13 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முழுக்க இது பிகினர்ஸ் தான். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். அதில் மொதல் ஆப்ஷன் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். கனெக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. இந்த கனெக்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒய்ஃபை மாதிரி சிம் கார்டு நீங்கள் போட்டிருக்க சிம் கார்டெலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ்லாம் போனீங்கன்னா அட்வான்ஸ்டு காலிங் அண்ட் மெசேஜிங் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது எனேபிள் பண்ணணுன்னா சாம்சங் மெசேஜை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்ததாக ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, ஃப்ளைட் மோடு, இது எல்லாம் அது மாதிரி மொபைல் ஹாட்ஸ்பாட், டெதரிங் எல்லாமே வந்துட்டு இந்த கனெக்ஷன்ஸுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த இதை சூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்ததாக சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோனுக்கான ரிங்டோன்ஸ் செட் பண்ணுறது, அது மாதிரி வால்யூம், எதில் நோட்டிஃபிகேஷன் வால்யூம், இது மாதிரி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டயலிங் கீபேட், சார்ஜிங் பண்ணுறப்ப சவுண்டு, அது மாதிரி கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுறப்ப சவுண்டு, இந்த எல்லா சவுண்டுமே நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வைப்ரேஷன் ஆகணும்னா எதுக்கெல்லாம் நீங்கள் டச் பண்ணுறப்ப வைப்ரேட் ஆகணும், சார்ஜிங் போடுறப்ப வைப்ரேட் ஆகணும், இல்லை கீபோர்டில் ஏதாவது யூஸ் பண்ணுறப்ப வைப்ரேட் ஆகணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வைப்ரேட் வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக டிஸ்பிளேங்கிற ஆப்ஷனில் பார்க்கலாம். இதில் வந்துட்டு லைட், டார்க் மோடு, அந்த மோடெல்லாம் நீங்கள் வேணுங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிரைட்னஸ் உங்களுக்கு அதிகம் வேணால் அதிகமாக, கம்மி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஐக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து அதிகமாக்கணும் கம்மியாக்கணும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக போல்டு ஃபாண்ட், அதாவது ஃபாண்டோட சைஸு, ஸ்டைல் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே ஏற்றிட்டே கொண்டு போனீங்கன்னா ஃபாண்ட் வந்து பிக்கராக மாறிட்டே இருக்கும். அது மாதிரி ஃபாண்டை வந்து போல்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த போல்டு ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபாண்ட் வந்து போல்டாக ஆயிரும். அது மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டிஃபால்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த டிஸ்பிளேயில் ஸ்க்ரீன் ஜூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு பாருங்கள் ப்ளஸ் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீன் ஜூம் வந்து ப்ளஸ் அந்த இதுக்கு போயிட்டே இருக்குது. நீங்கள் வேணான்னா டிஃபால்ட் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நேவிகேஷன் பார் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஸ்வைப் கெஸ்டர்ஸ், அந்த பட்டன்ஸ்க்கு பதிலாக ஸ்வைப் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு அவ்வளோவா ஒரு கம்ஃபர்ட்டாகவே தெரியாது. நமக்கு வந்துட்டு அந்த பட்டன்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அடுத்து எனக்கு போடுறதுக்கே ஒரே திணறாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக நமக்கு பேக்கு அந்த ஆப்ஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வேணும்னா நீங்கள் பாருங்கள், அந்த பட்டனோட அந்த இருப்பிடத்தை வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள். கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேலே இது நீங்கள் என்ன வேணுமோ மாற்றிக்கோங்க. இதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதில் வால்பேப்பர் லாக் ஸ்க்ரீனுக்கு, அது மாதிரி ஹோம் ஸ்க்ரீனுக்கு என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். கேலரியிலேருந்து கூட நீங்கள் செட் பண்ணுறதுனா செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கலர் பேலட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு வர அந்த கலர்ஸ் பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு அங்கே தெரியுது. டயல் அந்த மாதிரி மேலே இருந்து வர ஆப்ஷன், அதிலலாம் ஃபுல்லாகவே பிங்க்கு, ப்ளூ, இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இங்கே கீழே பாருங்கள் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்ளையை கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணுங்கிற கலர், நமக்கு பிடிச்ச கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோனை மாற்றிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் கூட சொல்லலாம் இந்த சாம்சங் கேலக்ஸி A13 ஸ்மார்ட் ஃபோனில். இப்போ பாருங்கள், அந்த நான் ரோஸ் கலர் செலக்ட் பண்ணேன், அந்த கலர் இப்போ மாறிடுச்சு. பார்க்க ஃபோன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், தீம்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணுங்கிறத. அது வந்து அதே பாருங்கள், அடுத்து கீழே ஆப்ஷன் இருக்குது தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு வரும். இந்த தீம்ஸை ஓப்பன் பண்ணுறப்ப இதில் பாருங்கள் ஃபீச்சர்டு டாப், அது மாதிரி கேலக்ஸி தீம்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுது. இது நீங்கள் நெட் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச தீமை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனில் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம அன்பாக்சிங் சேனல். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.